ஹாய் அம்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே ஜேக்கெட் ஒன் ஷாட் நியூலி மேரிடு கப்பிள் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ரொமான்ஸ் காமெடி எல்லாம் இருக்கும். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெட்செட்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா அம்மீஸ் ப்ளீஸ். ஓகே வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதுக்கு இன்ட்ரோவில் இது வேணால் நம்ம ஸ்டோரியிலே பார்க்கலாம். ஜேகேக்கும் உங்களுக்கும் நெக்ஸ்ட் தான் மேரேஜ் முடிஞ்சிருக்கும். இப்போ ஃபஸ்ட் நைட். நீங்கள் ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகிட்டு ரூமில் ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே ஜேகே ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸு தயங்கும் ஜிமினும் உள்ளே வரானுங்க. டே மச்சான், என்ன ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகிட்டியா? ஆமாண்டா. பார்த்துடா, உள்ளே போனதா அவன் மேலே பாஞ்சிடாத. உன் ஸ்பீடுக்கெலாம் அவன் தாங்க மாட்டான் மச்சான். டேய் சும்மா இருடா. டே தயங்கு, மாப்பிள்ளைக்கு வெக்கத்தை பாறேன். டேய் ஒரு நிமிஷம் இரு. டே மச்சான், எனக்கு டவுட்ரா. என்னடா? உன்னோட மேரேஜே தமிழ்நாடு ஸ்டைலில் ட்ரெடிஷ்னலாக பண்ணாங்க. ஒருவேளை ஃபஸ்ட் நைட்டே ஏதாவது ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுவாங்களா? தெரிலடா. இங்கே பாரு மச்சான், ஃபர்ஸ்ட் நைட் பற்றிலாம் தெரிலன்னு சொல்லாத. நீ வேணா வயநாடு அண்ணாட்ட கேட்டுப்பாரு. அவன்கிட்ட ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுல, அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டேய், அப்போ அந்த வழியாக அவங்க அண்ணா வந்திருப்பான். இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருந்ததை கேட்டு தப்பாக புரிஞ்சிருப்பான். டேய் மச்சான், நீ கூச்சப்படாமல் அவன் அண்ணன்ட்ட கேளுடா. அவன் நிறைய ஐடியா கொடுப்பான். உனக்கும் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. டேய் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க. நாங்கள் கிளம்ப மாட்டோம் மச்சான். ஒன்று ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம். என்னமோ பண்ணி தொலைங்க. உங்கள் அண்ணன் இதெல்லாம் கேட்டு நேராக உங்கள் ரூம்ஸ் தான் வரான். வயன், வயன், டோர் ஓப்பன் பண்ணு. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. டே அண்ணா, இங்கே என்ன பண்ணுற? ஜேகே எங்க? அவன் வருவாண்டி. நான் உங்ககிட்ட முக்கியமான மேட்ரு சொல்லணும். டேய் அதெல்லாம் காலையில் சொல்லிக்கோ. நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ, சீக்கிரம் போ. நான் சொல்லிடுறேன்டி. நான் தான் காலையில் சொல்லுன்னு சொல்கிறேன்ல. ஜேகே வர டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போடா. சொல்கிறத கேளு, நான் சொல்லிட்டு போயிடுறேன். சொன்னால் கேட்க மாட்டியே. சரி சொல்லு. கிட்ட வா சொல்கிறேன். சொல்லு. ஜேகேக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு தெரியாது. என்னடா வளர்ற? நான் ஒன்றும் வளரல. ஜேகேவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். நிஜமாக சொல்கிறியா? நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? 2 காதால கேட்டேன். சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரி சொல்கிறத சொல்லிட்டேன், உன் இஷ்டம். உங்கள் அண்ணா அங்கேருந்து போகிறான். டே அண்ணா, ஒரு நிமிஷம் நில்லு. இங்கே வா வா. என்னடி? நான் சொல்கிற மாதிரி பண்ணு. சரி சொல்லு. நீங்கள் உங்கள் அண்ணா கதில் ஏதோ சொல்கிறீங்க. ஓகேடி, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இந்தா இதை அவன் கையில் கொடுத்து கூட்டிகிட்டு வா, சீக்கிரம் கூட்டிகிட்டு வா. ஏண்டி பறக்கிற? கூட்டிகிட்டு வரேன், வெயிட் பண்ணு. சீக்கிரம் போ. இப்போ உங்கள் அண்ணன் நேராக ஜேகே ரூம் தான் வரான். ஜேகே வா. ஷாம் ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி. சரி வாங்க போகலாம். டேய் மச்சான், ஆன் த பெஸ்ட்ரா. போங்கடா. உடனே ஜிம்மி இருந்துட்டு, டேய் மச்சான், உனக்கு எதாவது டவுட்னா அவன் அண்ணாட்ட கேளுடா, கூச்சப்படாமல் கேளு. டேய் சேண்டா மானத்தை வாங்குற, போடா நான் பார்த்துக்கிறேன். டேய் கேளுடா. என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லை ஷாம், நீ வா போகலாம். ஒரு நிமிஷம், இந்தா இதை கையில் பிடிச்சிக்கோ. இது எதுக்கு? இது தமிழ்நாட்டு ஸ்டைலே ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறது தான். அப்போ ஓகே. இப்போ ஜேகேவும் உங்கள் அண்ணாவும் உங்கள் ரூம் தான் வராங்க. அப்போ அந்த வழியாக உங்கள் அம்மா வராங்க. டே ஷாம் இங்கே வா. என்னம்மா? டே மாப்பிள்ளை கையில் எதுக்கிட்ட இதை கொடுத்து கூட்டிகிட்டு போகிற? வயந்தானே இதெல்லாம் பண்ணோம். அம்மா பண்ண சொன்னதே உன் பொண்ணு தான். என்னடா சொல்கிற? அவ எதுக்கு இது மாதிரி பண்ண சொன்னா? கிட்ட வாங்க சொல்கிறேன். என்ன? மாப்பிள்ளைக்கு ஃபஸ்ட் நைட்னா என்னன்னு தெரியாது. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, உன் மாப்பிள்ளையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இதை போய் உன் பொண்ணுகிட்ட சொன்னேன். அவள் தான் இந்த ஐடியா கொடுத்தா. பாவண்டா வயன். இங்கே பாரு, உன் பொண்ணெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை. அவள் இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்கு தெரியுமா? டேய் ஒரு அண்ணன் மாதிரியே பேசுகிற. அட போமா. உங்கள் அண்ணாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்ததை ஜெய்கே கேட்டிருப்பான். அட பாவிகளா, குடும்பமே எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு தெரியாது நினச்சிட்டு இருக்குங்களா? வயன், இது உன்னோட ஐடியாவா? வெயிட் பண்ணுறி, உள்ளே வந்து நான் யாருன்னு காட்டுறேன். அப்போ தெரியும் இந்த ஜேகே யாருன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி உன் கூட கொஞ்ச நேரம் தெரியாத மாதிரியே நான் விளையாட போகிறேன். டே ஷாம், மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு போ. அப்போ தான் மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அம்மா அதுக்கெல்லாம் தேவையே இல்லை, எல்லாம் உன் பொண்ணு பார்த்துப்பா. நீ போ, நான் ஜேகே கூட்டிகிட்டு போகிறேன். சரிடா. ஜேகே வாங்க போகலாம். வா ஷாம். இப்போ ஜேகேவும் உங்கள் அண்ணாவும் உங்கள் ரூமுக்கு வந்துடுறாங்க. ஜேகே நீங்கள் உள்ளே போங்க, நம்ம மார்னிங் பார்க்கலாம். ஓகே ஷாம். உங்கள் அண்ணா அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜேகே டோர் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான்.
நீங்கள் வந்து கையில் நிறையா மல்லிப்பூ சுற்றிட்டு அதை ஸ்மெல் பண்ணிட்டு லெஃப்ட்டு ரைட்டுமா சுற்றிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு உங்களை பார்க்கல அப்படியே சிரிப்பாக வருது. வயன், ஏய் ஜேகே வந்துட்டியா, உள்ள வா, ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்க? ம். ஜேகே உள்ள வர்றாரு. ஓய், ஒரு நிமிஷம் இல்லை. என்னாச்சு வயன்? அந்த டோர் யார் லாக் பண்ணுவா? உங்கள் அம்மா வந்து லாக் பண்ணுவாங்களா? லாக் பண்ணிட்டு வாங்க. ம். ஜேகே டோரை லாக் பண்ணிட்டு உங்கள் கிட்ட வர்றாரு. ஆமாம், கையில் என்ன? பால். யாருக்கு? ஆ, ஏன் உனக்கு தெரியாதா? சொல்லு ஜேகே. உனக்கும் எனக்கும். சரி குடு. நீங்கள் அந்த பாலை வாங்கி குடிக்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டே குடிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு. அவனால் சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓய், என்ன அப்படி பார்க்குற? இந்தா நீ குடி. ம். ஜேகே வாங்கி குடிக்கிறாரு. நீங்கள் பெட்டில் உட்காடுறீங்க. ஜேகே வந்து என் பக்கத்தில் உட்காரு. ஜேகே உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. ஜேகே, சொல்லுவேன், உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு தெரியாதா? ம், தெரியாது. நிஜமா தெரியாதா? ஏய், என்ன சொல்லி கொடுக்குறியாடி? ஆ, இல்லை, சொல்லி கொடுக்குறியான்னு கேட்டேன். ம், சொல்லித்தரேன் சொல்லித்தரேன். ம், சொல்லு, நான் உன்னை என்ன பண்ணும்? ஜேகே அப்படியே உங்கள் மேலே தாவ வராரு. ஏய் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, இதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்வீட் எடு. ம். ஜேகே லட்டு எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. இதை உன் கையால் எனக்கு ஊட்டி விடு. ஜேகே உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. நீங்கள் ஜேகே ஊட்டி விடுறீங்க. அதில் ஒரு பீஸ் உங்கள் லிப்ஸில் ஒட்டிகிட்ருக்கோம். வயன், சொல்லு ஜேகே. உன் லிப்ஸில் ஒரு பீஸ் ஒட்டிகிட்ருக்கு பாரு. எங்கே? இங்கேயா? ம், இல்லை, இன்னும் கொஞ்சம். இங்கேயா? இன்னும் கொஞ்சம். ஜேகே, எனக்கு தான் எங்கே இருக்குன்னு தெரிலல, நீயே தொடச்சுடு. ம். ஜேகே அவரோட தம் ஃபிங்கர் வச்சு உங்கள் லிப்ஸை டச் பண்ணி அப்படியே அதை தொடச்சி எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அதை ஃபீல் பண்ணுறீங்க. வயன், அப்புறம் என்ன பண்ணும்? ம், சொல்கிறேன். நீங்கள் பெட்டில் படுக்கிறீங்க. ஜேகே வந்து என் பக்கத்தில் படு. ம். ஜேகே உங்கள் பக்கத்தில் படுக்கிறாரு. அப்புறம் அப்புறம் அவ்வளோதான், தூங்கணும். குட் நைட். என்ன, தூங்கணுமா? ஆமாம், இதான் ஃபர்ஸ்ட் நைட். ஏண்டி, இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா இவ்வளோ செட்டப்பு? ஜேகே, எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். பேசாமல் தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். என்ன சடனாக குட் நைட்டுன்னு சொல்லிட்டான்? நிஜமா இவனுக்கு எதுவும் தெரியாதா, இல்லை தெரியாத மாதிரியே நடிக்கிறானா? அப்போ இந்த நைட்டு எதுவுமே இல்லையா? அப்போ ஜேகே பெட்லேருந்து சடனாக எந்திரிக்கிறான். என்னாச்சு? லைட் ஆஃப் பண்ணும். சுவிட்ச் போர்டு எங்க? சுவிட்ச் எதுக்கு? பெரிய பாறாங்கல்லே கொண்டாந்து போடுங்க, ஆஃப் ஆகிடும். ஓகே. எங்கே போகிறீங்க? நீ தானே சொன்ன கல்லை கொண்டாந்து போட சொல்லி. ஜேகே ஜேகே உங்களை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஏய், எதுக்கு இப்போ சிரிக்கிறா? சிரிக்காம என்னடி பண்ணுவாங்க? என்ன, உங்கள் அண்ணா வந்து உங்ககிட்ட ஜேகேக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு தெரியாது சொன்னானா? ஆமாம். ம், யாரடி சொன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா தெரியாதுன்னு? உன் ஸ்டைலில் என்னன்னு சொல்லி கொடுத்துட்ட. வா, என் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஜேகே அப்படியே உங்கள் மேலே தாவறாரு. ஜேகே, என்ன பண்ண போகிற? என்ன பண்ணுறன்னு பாருடி சொல்லும். ஜேகே அப்படியே உங்கள் மேலே நீல் ஆன் பண்ணி அவரோட ஷர்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகே, என்னடா பண்ணுற? ஏய், இங்கே பாருடி, பேசுறதுக்கெலாம் டைம் இல்லை, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் வா. அப்படியே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே ஜேகே லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் செம்ம ஹார்ட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. ஜேகே, யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. ஏய், யாருடி இந்த நேரத்தில்? தெரில, வெயிட் பண்ணுங்க, நான் போய் யாரும் பார்த்துட்டு வரேன். ம், சீக்கிரம் பார்த்துட்டு வா. நீங்கள் எந்திரிச்சு சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே உங்கள் அம்மா, ஜிமின், தயாங் 3 பேர் நின்றுட்டுருப்பாங்க. உங்கள் அம்மா சென்டரில், ஜிமின் லெஃப்ட் சைடு, தயாங் ரைட் சைடில் நின்றுட்டுருப்பான். அவனுக்கு 2 பேர்த்து கையிலையும் ஆளுக்கு ஒரு தலைவாணி கட்டி பிடிச்சி நின்றுட்டுருப்பானுங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? ஏ வயன், இங்கே வா. என்னம்மா? இங்கே பாரு, இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா, நாளைக்கு தான் நல்ல நாளாம். இப்போ தான் ஜோசியர் ஃபோன் பண்ணி சொன்னார், நீ வந்து என் கூட படுத்துக்கோ வா. அம்மா, ஏய் வாடி, அதான் நாளைக்கு இருக்குல்ல, நாளைக்கு பார்த்துக்கோ. ஏ வா. ம். ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜேகேவை ஏக்கமாக பார்க்குறீங்க. ஜேகேவும் உங்களை ஏக்கமாக பார்க்குறாரு. ஏய், அங்கே என்னடி பார்த்துட்ருக்க, வா போகலாம். வரேன் இருமா.
நீங்கள் ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, ஜேகே இன்னைக்கு ஏதோ நாள் சரியில்லையா, ஏதோ எல்லாம் நாளைக்கு தான் பண்ணணுமா, நாளைக்கு வச்சுக்கலாம். போடி போ. ம் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட வந்துடுறீங்க. இப்போ தயாங்க ஜிம்மினோ ரூம்குள்ளே வரானுங்க. டே மச்சான், என்ன ஃபர்ஸ்ட் நைட்டு கேன்சல் ஆகிடுச்சா? ஃபீல் பண்ணாத மச்சான், வா. அதை நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, உனக்கு யார் தோணுதோ எங்களை பண்ணு. டேய் சி, கருமா முடிச்சோனுங்களா, ஒழுங்கா படுங்கடா. டேய் நாங்கள் எப்படா படுப்போம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. உனக்கும் வாங்கி தான் நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களே, நாளைக்கு தானே அதெல்லாம். இன்னைக்கு உனக்கு தோணுச்சுன்னா எங்கூட பண்ணுறியா? டேய் உன்னை கொன்றுவேன்டா. உடனே தயங்கந்துட்டு, டேய் மச்சான் அவன் வேண்டானா நீ எங்கூட பண்ணு. டேய் நீயுமா, ஏன்டா என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, பேசாம படுங்க. டே ஜிமினா, மாப்பிள்ள டென்ஷன் ஆறான், வாடா நம்ம தூங்கலாம். டே தயங்கு, நீ அந்த சைடு படுத்துக்கோ, நான் இந்த சைடு படுத்துக்கிறேன். மாப்பிள்ள சென்டரில் படுத்துக்கிட்டோம். ஏன்டா வந்து என் பக்கத்தில் படு. டேய் ஆ ஆ ஆ ஆ ஓகேடா மச்சான், எனக்கு புரிஞ்சுச்சு. உடனே ஜேகே வந்துட்டு, என்னடா புரிஞ்சுது? ஒன்றும் இல்லை மச்சான், நீ படுத்துக்கோ. இப்போ 3 பேர் பெட்டில் படுத்துருக்கானுங்க. டே தயங்க, ஆரம்பிக்கலாமா? ஓகேடா மச்சான். இப்போ 2 பேரும் அட்டன் டைமில் ஜேகே மேலே காலை தூக்கி போடுறானுங்க. ஜேகே 2 பேர்த்தையும் பார்த்து முறைக்கிறான். என்னடா மச்சான் முறைக்கிற? டேய் என்னடா பண்ண போறீங்க? இப்போ எதுக்கு என் மேலே காலை தூக்கி போறீங்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், தூக்கத்தில் போடுறது. அது தூங்கிட்டு இருக்கும் போது போடணும், இப்போ இல்லை. இங்கே பாரு மச்சான், எங்களுக்கு எப்பெல்லாம் காலை தூக்கி போடணுமோ அப்பெல்லாம் தூக்கி போட்டுக்குவோம். கையை கூட தூக்கி போட்டுக்குவோம். டே ஜிமினா, நீயும் தூக்கி போடுறான். ஸோ 2 பேரும் ஜேகேவை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சி படுத்திருக்கானுங்க. டேய் ஏன்டா என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, பேசாமல் தூங்குங்கடா. டே மச்சான், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடா. டே தயங்கு, சொல்லுடா ஜிமினா, எனக்கு ஜேகேவை கட்டி பிடிக்கிறப்ப என்னென்னமோ தோணுதுடா. ஆ டே ஜிமினா, எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. ஆ ஜிமினும் தயங்கும் ஜேகேவை போட்டு செம்மையாக டீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜேகேக்குன்னா செம்மையா கோவம் வருது. டேய் பேசாம தூங்குங்கடா, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா மச்சான் பண்ணுவ, சொல்லுடா. டேய் ஏன்டா என்ன இப்படி பண்றீங்க, முடியலடா, தூங்குங்கடா. மச்சான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடா. டே ஜிமினா, உனக்கு தூக்கம் வருதாடா? இல்லடா மச்சான், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. கேட்டுச்சாடா புது மாப்பிள்ள, எங்க 2 பேத்துக்கு தூக்கமே வரல. டேய் இப்ப நீங்க தூங்குறீங்களா இல்ல நான் வெளியே போட்டுமா? ஐயோ கோவப்படாதடா மாப்பிள்ள. டே ஜிமினா வா, நம்ம எல்லாரும் தூங்கலாம். ஸோ அப்படியே 3 பேர் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நைட்டு ஒரு 1:30 ஆகுது. ஜேகே அப்படியே பெட்லேருந்து சைலண்ட்டாக எந்திரிக்கிறான். எந்திரிச்சு 2 பேர்த்தையும் பார்க்குறான். தூங்குறத பாரு, எல்லாம் பேய் குட்டிக மாதிரி தூங்குதுங்க. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கானுங்க. சரி நம்ம போய் வயனை பார்க்கலாம். ஜேகே அப்படியே சைலண்ட்டாக உங்கள் அம்மா ரூமுக்கு வரான். இப்போ லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இவன் என்ன எந்திரிக்கவே மாட்டேங்கிறா? அதுங்க அங்கே பேய் குட்டி மாதிரி நல்லா தூங்குதுங்க, இது இங்கே பிசாஸ் குட்டி மாதிரி தூங்கிட்டு இருக்குது. இதுங்க கூட குடும்பம் நடத்துறது பெரும்பாடாக இருக்கு. எந்திரிடி. என்ன பண்ணுறது? அப்போ ஃபிஸ்டன் பக்கத்தில் இருக்கும். ஜெய்கே அதுலேருந்து குட்டி குட்டியாக கல் எடுத்து உங்கள் மேலே வீசுகிறான். எந்திரிடி வயன். இதுக்கு மேலே முடியாது, டைரெக்டாக போய் எழுப்பிட வேண்டிதான். ஜேகே உள்ளே வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சாரீ கட்டியிருப்பீங்க, ஃபேன் காற்றுக்கு அதுக்கும் உங்கள் சாரீ உங்கள் ஹிப்புக்கிட்ட நல்லாவே விலகி இருக்கும். ஜேகே கண்ணு அங்கேயே போகுது. பா என்ன இடுப்பு, ஐயோ அது கிள்ளணும் போலே இருக்கே, கையை கண்ட்ரோல் பண்ண முடியலே. ஜேகே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், டேய் கையை கண்ட்ரோல் பண்ணு. ஜேகே உங்க இடுப்பை பிடிச்சி நறுக்குன்னு கிளியறாரு. ஏய் நான் தான் டி, சத்தம் போடாத. டீ இங்க என்ன பண்ற? வயன் என்னாச்சு? கிளப்பு. ஜேகே சடனா பெட்டு கடியில் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒன்றும் இல்லைம்மா, எறும்பு கடிச்சிருச்சு அதான் கத்திட்டேன். ஏண்டி எறும்பு கடிச்சதுக்கெல்லாம் கத்துவ, பேசாம தூங்கு. சரிம்மா நீ தூங்கு. உங்க அம்மா தூங்கிடுறாங்க. ஜேகே இங்க என்னடா பண்ற? ஏய் கீழே வாடி. அம்மா எந்திரிச்சிருவாங்க, போ. ஏய் கீழே வா. வேண்டாம்,
கீழே வா. ஜேகே அப்படியே உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் கீழே விழுந்துடுறீங்க. ஆ டேய் எதுக்கிட்ட இழுத்த? ஏய் பாடி. ஜேகே அப்படியே உங்களை தூக்கி அவர் மேலே படுக்க வைக்கிறாரு. டேய் இங்கே எதுக்கு வந்த? உன்னை பார்க்கணுன்னு வந்தேன். சரி அதான் பார்த்துட்டல, போ. போக மாட்டேன், நீ எனக்கு வேணும். ஜேகே அதான் எல்லாம் நாளைக்கு வச்சுருக்காங்களே, நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ போ. ஏய் ப்ளீஸ் டே, இப்போவே எனக்கு நீ வேணும். ப்ளீஸ்டா செல்லம், போ, நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் போக மாட்டேன். ப்ளீஸ்டா தங்கம், அம்மா எந்திரிச்சிருவாங்க, போடா. சரி நான் போகணுன்னா எனக்கு கிஸ் கொடு. நான் தரமாட்டேன். சரி அப்போ நான் போக மாட்டேன். ஏய் ப்ளீஸ்டா. ஏய் எனக்கு குடுடி. சரி கண்ணை மூடு. எனக்கு இங்கே வேணும். சரி போதும் இப்போ. ஏய் எனக்கு லிப்ஸில் கொடு. ஜேகே ஏய் குட்ரி. ஜேகே அப்படியே உங்கள் லிப்ஸை கேட்ச் பண்ணிடுறாரு. ஸோ அவர் அப்படியே செம்ம ஃபர்ஸ்ட் உங்களை கிஸ் சைலண்ட் கிஸ் பண்ணுறாரு. ஜேகே போதும். ஒயன் என்னடி சும்மா நச்சு நச்சுன்னு சவுண்டு கேட்டுட்ருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, அது ஏதோ பல்லி சவுண்டாக இருக்கும். ஏய் நான் உனக்கு பல்லி அடி. ஜேகே ப்ளீஸ், அம்மா எந்திரிச்சிருவாங்க, போடா. போகிறேன். ஸோ ஜேகே அப்படியே சைலண்ட்டாக எழுந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. ஒயன் ஐ லவ் யூ டி. சி போடா. ஸோ ஜேகே அவரோட ரூம் போயிடுறாரு. ஸோ அப்படியே அந்த நைட் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஜேகேக்கு காஃபி எடுத்துகிட்டு ரூமுக்கு வரீங்க. ஜேகே குளிச்சிட்ருக்கான். திடீர்னு கத்துற சவுண்டு கேட்குது. ஜேகே என்னாச்சு? சோப்பு கண்ணில் போயிடுச்சுடி. எரியுதே. ஜேகே டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஜேகேவும் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் உள்ளே போகிறீங்க. அந்த வாஷ்ரூமில் ஃபுல்லாக சோப்பு நிறையா இருக்கும். நீங்கள் தெரியாமல் அதில் காலை வச்சுறீங்க. அப்படியே ஸ்லிப் ஆகி ஜேகே மேலேயே விழுந்துறீங்க. 2 பேரும் அந்த சோப்பு நிறைய உருண்டு பரண்டு ஒரே ரொமான்ஸாக போகுது. ஜேகே என்ன பண்ணுற, விட்டுடா என்ன. எனக்கு கண்ணு தெரியலடி, நீ ஃபஸ்ட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வா. நீங்கள் எந்திரிக்கிறீங்க. திரும்ப ஸ்லிப் ஆகி ஜேகே மேலே விழுகிறீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க? அதை போகிறேன் ஜேகே. நீங்கள் அப்படியே மெல்லமாக எந்திரிச்சு கீழே போகிறீங்க. ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு டவல் எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ ஜிம்மி நாங்கள் வரோம். ஒயன் என்னாச்சு? ஏன் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்? வாஷ்ரூமில் தண்ணி வரல, ஜேகே கண்ணில் வர சோப்பு நிற போயிடுச்சு, கத்திட்டு இருக்கான், அதை எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியா, சரி நீ போயன். நீங்கள் மேலே வரீங்க. ஜேகே டோர் ஓப்பன் பண்ணு. ஜேகேவும் டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் உள்ளே வரீங்க. இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. ஜேகே அந்த பார் டப் மேலே உட்காந்துக்கிறான். நீங்கள் டவல் எடுத்து அந்த தண்ணியில் நினச்சி அப்படியே ஜேகேயோட ஃபேஸ் எல்லாம் தொடச்சிடுறீங்க. அப்போ அவன் கையில் கொஞ்சம் சோப்பு நிறைய இருக்கும். அது உங்கள் ஹிப்பில் வச்சு தடவிட்டு இருக்கான். டி சும்மா இருடா. வயன் நல்லா இருக்குடி. நல்லா இருக்கும். இப்படியே பண்ணேன்னு நினச்சிக்குவேன், தண்ணி எடுத்துட்டு கீழே போயிடுவேன். அப்புறம் நீ இப்படியே தான் இருக்கணும். சாரிடி, நான் பண்ண மாட்டேன், நீ தொடச்சி விடு. இப்போ நீங்கள் ஜேகே ஃபேஸ் ஃபுல்லாக இருக்க சோப்பு நிறைய தொடச்சி எடுத்துடுறீங்க. ஜேகே இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க. அப்பா இப்போ அதான்டி கண்ணு நல்லா தெரியுது. தெரியுதா? சரி சீக்கிரம் குளிச்சுட்டு கீழே வாங்க, நான் போகிறேன். ஓய் நில்லுடி, எங்கே போகிற? ஜேகே எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு, நான் போகிறேன். நில்லுடி, எங்கே ஓடுற? இங்கே வா. ஜேகே அப்படியே உங்களை இழுத்து ஹக் பண்ணுறாரு. என்ன பண்ணுற, விட்டுட்டா என்ன? ஒயன் இங்கே பாரு, உன் மேலாம் சோப்பு நிறையா இருக்கு. நீ எனக்கு தொடச்சி விட்டல, வா நான் உனக்கு தொடச்சிடுறேன். அது எங்கெங்கே இருக்கோ பார்த்து நல்லா தொடச்சிடுறேன், வா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், விடு. முடியாதடி சொல்லும், வாடி. விடுடா என்ன? ஒயன் நைட்டு கேன்சல் ஆகிடுச்சுல்ல, இன்னைக்கு தான் நல்ல நாளுன்னு சொல்லியிருக்காங்களே, நைட்டு பண்ண வேண்டியது இப்போ டேயில் பண்ணலாமா? அதுவும் இந்த பாத்ரூம்குள்ளே பண்ணலாம் முடிச்சலும். ஸோ அப்படியே ஜேகே உங்களை கிஸ் பண்ணுறாரு. விட்டுடா, யாராவது வந்துட போகிறாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, அப்படியே வந்தாலும் பார்த்துக்கலாம், வா. ஜேகே விடு. உன்னை விட மாட்டேன்டி. ஜேகே உங்களை விடாமல் அப்படியே உங்களை ரொமான்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜேகே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண கிட்ட வந்துட்டுருக்கான். நீங்கள் பின்னாடி தள்ளி தள்ளி போயிட்டுருக்கீங்க. ஜேகே வேண்டாம், என்கிட்ட வராத. எனக்கு வேணும்னு சொல்லும், வா கிஸ் பண்ணு.
நோ ஜேகே. அப்போ ஜிமின் அங்கே வரான். ஜேகே பண்ணிட்டு இருக்கதை பார்க்குறான். நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அங்கேருந்து சைலண்ட்டாக வெளியே வந்துடுறீங்க. ஜிமி தேங்க்ஸ். சரி நீ சீக்கிரம் போ. நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. இப்போ ஜிமின் உள்ளே வரான். ஜேகே இன்னும் க்ளோஸாக வந்திருப்பான். அப்போ அவனுக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குது. ஒயன், நீ எப்படி ஜென்ஸ் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச? ஒரு நிமிஷம் இரு. இந்த பர்ஃப்யூம் இதுக்கு முன்னாடி நான் ஸ்மெல் பண்ணியிருக்கேனே. யார் இது? இது இந்த ஜிமின் பையனோடதாச்சு. ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஈ மச்சான், என்னடா கிஸ் பண்ணுமா? வா பண்ணு பண்ணு. டேய் இங்கே என்னடா பண்ணுற? ஒயன் எங்க? அவள் அப்பயே போயிட்டா. என்ன போயிட்டாளா? ஆமாண்டா மச்சான், நீ கண்ணை மூடி முத்தம் கொடுக்குற வரைக்கும் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா? அதான் அப்பவே போயிட்டா. நான் இருக்கல, என்ன கிஸ் பண்ணு. வா 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 கிஸ் பண்ணு. டேய் ஏன்டா என்னை விடாம டார்ச்சர் பண்றீங்க? நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புடா. சரி மச்சான், நீ டென்ஷன் ஆகாத. நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வா. அங்கே உன் மாமியார் உனக்கா நான்வெஜ் ஐட்டமாக செஞ்சு வச்சிருக்காங்க. நானும் தயங்கும் போய் ஒரு புடி பிடிக்கிறோம். சீக்கிரம் வாடா மச்சான், தீந்துற போகுது. ஏய் நீ போடா. சரி மச்சான். ஜிமின் அங்கேருந்து போயிடறான். ஜேகே குளிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெடி ஆகிட்டு கீழே வரான். அங்கே தயாங்கும் ஜிமினும் சும்மா நான்வெஜ்ஜை வெளுத்து கட்டிட்டு இருக்கானுங்க. எலும்பெல்லாம் அப்படியே தின்னு போட்டிருப்பானுங்க. ஜேகே அவனுங்க 2 பேர்த்தையும் பார்க்குறான். டேய் ஏன்டா மாடு திங்குற மாதிரி தின்னுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லையா? ஏதோ கண்டதை காணாத மாதிரி தின்னுட்டு இருக்கீங்க. மச்சான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சா? அதான் மச்சான், வா நீ வந்து உட்காந்து சாப்பிடு. நீங்கள் சாப்பிடுங்க, மிச்சம் மீதி இருந்தா அப்புறம் நான் சாப்பிட்றேன். டேய் இங்க பாரு, நீ இப்ப சாப்பிடலன்னு வச்சுக்குவேன், உனக்கு எலும்பு கூட மிஞ்சாது. வா வந்து என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடு. ஜிமினும் தயங்கும் ஜேகே பிடிச்சி உட்கார வைக்கிறானுங்க. டேய் விட்றா, எனக்கு உட்கார தெரியும். உட்கார மச்சான். வயனு, நீ ஜேகேக்கு நல்ல பெரிய இலையா எடுத்து வை. அதுவும் இருக்கிறதுல எது பெருசா அதை எடுத்து வை. ஜிமின் நீங்க சாப்பிடுங்க, நான் எடுத்து வைக்கிறேன். மச்சான் நான் சொல்லிட்டேன், ஒயனை உனக்கு பெரிய இலையா வைப்பா. நல்லா கூச்சப்படாம சாப்பிடு மச்சான், இது உன் வீடு தானே. எனக்கு தெரியும்டா, நீ சாப்பிடு. நான் சாப்பிட்ற மச்சான், ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. ஒயனை சீக்கிரம் ஜேகேக்கு எடுத்து வை. டேய் அவ வெப்பாடா, நீ சாப்பிடு. சரி மச்சான் நான் சாப்பிட்றேன். நீங்களும் ஜேகேக்கு சர்வ் பண்ணுறீங்க. ஜேகே சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ ஜிமின் கையில் ஒரு லெக் பீஸும் தயங் கையில் ஒரு லெக் பீஸும் வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறானுங்க. டே மச்சான், ஓகேடா மச்சான். இப்போ 2 பேரும் என்ன பண்ணுறானுங்க, ஜேகேயோட காலை உரசிட்டு இருக்கானுங்க. ஜேகே அவனுங்க 2 பேர்த்தையும் பார்த்து முறைக்கிறான். தயங் வந்து லெஃப்ட் சைடு காலை உரசிட்டு இருக்கான். ஜிமின் ரைட் சைடு காலை உரசிட்டு இருக்கான். டேய் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கடா. டே மச்சான், இந்த லெஃப்ட் சைடு காலை செம்மையாக இருக்குதுடா. டே மச்சான், ரைட் சைடு காலை செம்மையாக இருக்கு. பேசாம இதை நம்மளே சாப்பிட்ருவோமா? அதுக்கு அந்த சேவல் பர்மிஷன் கொடுக்கணுமேடா. டே அந்த சேவல் என்ன பர்மிஷன் கொடுக்கறது? நம்மளே சாப்பிட்றலாம். தயங்க ஜிமினும் அப்படியே ஜேகே பார்த்துட்டு அந்த லெக் பீஸை செம்மையாக கடிக்கிறானுங்க. ஜேகே 2 பேர்த்தையும் கொலை வெறியில பார்க்குறான். என்னடா மச்சான் பார்க்குற? டேய் ஒழுங்கா கால் எடு. முடியாதுடா மச்சான். டேய் எடுத்துரு. ஜேகே என்ன பண்றான், 2 பேத்துக்காலையும் ஓங்கி ஒரு மிதி மிதிக்கிறான். தயாங் ஜிமின் என்னாச்சு? ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை. நீ ஜேகேக்கு எடுத்து வை. டேய் ஒழுங்கா சாப்பிட்டு சீக்கிரம் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புறீங்க. முடியாது மச்சான், இன்னும் அந்த மட்டன் சுக்கெல்லாம் வர வேண்டியது இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டு தான் நாங்கள் போவோம். வயனு அந்த மட்டன் சுக்கா எடுத்துட்டு வா. வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வரேன். நீங்கள் கிச்சன் போயிட்டு அந்த மட்டன் ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க. அப்பா வாசமே செம்மையா இருக்கே. சீக்கிரம் எடுத்து வை வயன். நீங்கள் 3 பேத்துக்கும் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு 1/2 hourல சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாம் வெளியே போயிட்டு வராங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம். ஜிமினும் தயாங்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவங்க ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினும் தயாங்கும் உங்க பெட்ல ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுட்டு இருக்கானுங்க. டே தயாங்கா இந்தா. ஜிமின் வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ் தயங்க மேலே வீசுறான். டேய் என் மேலே வீசுறியா? இந்தா வச்சுக்கோ. தயங்கும் வீசுறான். ஸோ 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. டே ஜிமினா, அந்த பிளேட்ல என்னடா இருக்கு? ஃப்ரூட்ஸு, லட்டு, ஜிலேபி, மிச்சர்லாம் இருக்குதுடா. சரி அதெடுறா, நம்ம சாப்பிடலாம். டே இது நம்ம ஜேக்கவும் வயனும் சாப்பிட்றதுக்கு வச்சிருக்காங்க. டே அவனுங்கெல்லாம் இதை சாப்பிட மாட்டாங்க. அது எடு மச்சான், நம்ம சாப்பிடலாம். அப்போ ஓகேடா. ஜிமின் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்து தயங்கிட்ட ஒன்று வீசுறான். ஜிமினும் எடுத்து ஒன்று சாப்பிட்றான். டே மச்சான்,
இந்த பழம் செம்ம டேஸ்டா இருக்குடா. டேய் மச்சான், அப்படியே அந்த ஸ்வீட்டடா இருடா. லட்டு எடுத்து அப்படியே தேங்கிட்ட வீசுறான். ஜிமின் ஜிலேபி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் செம்மையா கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த ரூமே ஒரு வழியை பண்ணிடுறானுங்க. மச்சான், அங்க பாரேன், ஒரு பர்ஃப்யூம் இருக்கு, வா அடிச்சுக்கலாம். 2 பேரும் போய் அந்த பர்ஃப்யூம் அடிச்சிட்டு இருக்கானுங்க. டேய் மச்சான், இங்க அடியா. அப்புறம் இங்க, அப்புறம் பின்னாடி. ஆ மச்சான், எனக்கு அடிச்சுடுறா. காட்டுறேன் மச்சான். ஸோ ஜிமினை தேங்க அடிச்சிட்டு இருக்கான். டேய் மச்சான், அப்படியே என் சட்டைக்குள்ள அடிச்சுடு. போதுமாடா. போதும்டா. அப்படியே என் பேண்ட்டுக்குள்ள அடிச்சிடுறா. டேய் ஏன்டா? டேய் அட்ரா மச்சான், அப்பதான் நல்லா வாசமா இருக்கும், அட்ரா மச்சான். ஸோ ஜிமினாவும் அங்க அடிச்சிடுறான். டேய் மச்சான், அப்படியே எனக்கும் ஆட்றா, எனக்கும் வாசமா இருக்கும்ல, காட்டுறேன் மச்சான், உனக்கு பஞ்சமே இல்லாம அடிச்சிடுறேன். ஸோ தயங்க செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஜங்குக்கு அங்க வரான். டேய் என்னடா பண்றீங்க? டேய் மச்சான், வாடா வாடா வா, இந்த பர்ஃப்யூம் அடிச்சுக்கோ, ஸ்மெல் அப்படியே செம்மையா இருக்கு தெரியுமா? அப்படியே ஆளே மயக்குதுடா, நீயே அடிச்சுக்கோ. டேய் டேய் இவன் சொன்ன கேட்க மாட்டான், நீயே அடிச்சுடுற தயங்க. சரிடா மச்சான், நீ இவனோட கை 2 தூக்கி பிடி. ஓகேடா. ஜிமின் வந்து ஜேக்கோட கையை 2 தூக்கி பிடிச்சிக்கிறான். மச்சான் இப்படுறா. தயங் வந்து ஜேக்குக்கு அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடுறான், பாடி ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிடுறான். டேய் மச்சான், அப்படியே அவன் சட்டைக்குள்ள வேஸ்டிக்குள்ளலாம் ஸ்ப்ரே பண்ணிடுறான். ஓகேடா மச்சான். ஸோ தயங்கம் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டே மச்சான், அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடு. அப்பதான் அப்படி அப்படியே வாசமா இருக்கும்ல. ஓகேடா மச்சான், எனக்கு புரிஞ்சுடா. ஸோ தயங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கான். டேய் போதும்டா, என்னை விடுங்கடா. முடிஞ்சு மச்சான். சரி அடிச்சிட்டிங்களா, 2 பேர் கிளம்புங்க. அது எப்பறம் மச்சான் கிளம்புவோம்? டே தயங்க, வா, ஒயன் வர வரைக்கும் நம்ம மாப்பிள்ளை கூட டூயட் பண்ணலாம். ஓகேடா மச்சான். ஸோ இப்போ தயாங்க ஜிமினும் ஜேகேவை உரசிட்டு பாட்டு பாடுறானுங்க. ஆசைய காத்துல தூது விட்டு சிங்கு சக் சிங்கு சக். டேய் ஏன்டா என்னை போட்டு சாவடிக்கிறீங்க, போங்கடா. ஜேகே வந்து 2 பேத்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறான். டே மச்சான், மாப்பிள்ளைக்கு வெக்க வந்துருச்சு, வாடா போலாம். ஸோ தயங்கும் ஜிமினும் கீழே வந்துடுறாங்க. ஜேகே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா ஜிமினை கூப்பிடுறாங்க. ஜிமினா இங்க வா. அந்த வர ஆண்டி. சொல்லுங்க. ஜிமின், இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் மேலே வைக்க மறந்துட்டேன், இது மட்டும் கொஞ்சம் ரூம்ல வச்சுட்டு வந்துறியா? ஓகே ஆண்டி, கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஜிமின் அந்த ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு மேலே வரான். இப்போ ஜிமின் ரூம் டோரை தட்டுறான். ஜேகே நீங்க தான் நினைச்சிட்டு சடனா டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே ஜிமினை உள்ள இழுத்து டைட்டா ஹக் பண்ணி கன்னத்துல கிஸ் கொடுக்குறான். டே நான் ஜிமின்ரா, ஒயன் இல்ல. டேய் இங்க என்னடா பண்ற? உன் மாமியார் இந்த ஃப்ரூட்ஸை வைக்க மறந்துட்டாங்களாம், அதான் எங்கிட்ட கொடுத்து வச்சுட்டு வர சொன்னாங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியம் பாரு, வச்சுட்டு கிளம்புடா. மச்சான் இதுக்கு டென்ஷன் ஆகுற? ஒயன் வந்துட்டே இருக்கா, வெயிட் பண்ணிட்டே இரு. டேய் எனக்கு தெரியும், நீ போ. சரிடா மச்சான், நான் போறேன். ஸோ ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். இப்போ உங்க அண்ணன் தயங்க கூப்பிட்டு, தயங், ஜேகே ஃபோன் இங்கேயே வச்சுட்டு போயிட்டான், இந்த ஃபோனை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துருங்க. குடிஷாம், நான் பார்த்துக்கிறேன். தயங் ஃபோனை வாங்கிட்டு ரூமுக்கு தான் வரான். இப்போ ரூம் டோரை தட்டுறான். ஜேகே இந்த டைம் நீங்க தான் இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணி சடனா இழுத்து தயங் லிப்ஸ்ல கிஸ் பண்றான். டே மச்சான், விட்றா விட்றா, வலிக்குது, விட்றா மச்சான். டே மச்சான், நான் உன் பொண்டாட்டி இல்லடா, தயாங்கு. ஐயோ டேய், ஏன்டா ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சாக்கடிக்கிறீங்க? படா போ போ. மச்சான், கிஸ் நல்லா இருந்துச்சு மச்சான். டேய் போயிரு. போற மச்சான். ஸோ தயங்கும் வெளியே வந்துடுறான். அவன் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரியே வரான். இப்போ ஆப்போசிட்ல ஜிமின் வந்துட்டு இருக்கான். டே மச்சான், என்னடா ஆச்சு? ஜேகே என்ன கிஸ் பண்ணிட்டான் மச்சான். என்ன உன்னையுமா? அப்போ உன்னையும் கிஸ் பண்ணானா? ஆமாண்டா மச்சான். சா, மாப்பிள்ளைக்கு செம்ம வெறி போலடா. வாடா நம்ம போலாம், வாயந்தான் ரொம்ப பாவம். ஆமாண்டா மச்சான். ஸோ 2 பேர் பேசிட்டே அங்கேருந்து போயிடுறானுங்க. இந்த டைம் நீங்கள் ரெடி ஆகிட்டு ரூமுக்கு வரீங்க. இப்போ ரூம் டோரை தட்டுறீங்க. டேய் இப்போ எவன்டா வந்திருக்கீங்க? ஏன்டா என்னை விடாமல் டார்ச்சர் பண்ணுறீங்க? இங்கே பாருங்கடா, உங்கள் காலில் கூட நான் விழுகிறேன், தயவு செய்து இங்கேருந்து போயிருங்கடா. என் பொண்டாட்டி வர டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போங்கடா போங்கடா போங்க. ஜேகே, என்ன கூட உள்ள விட மாட்டியா? நான் யாருமே விட மாட்டேன், போயிருங்க. சரி நான் போறேன். ஐயோ இது ஒயனாச்சே. ஒயன் ஒயனை நில்லுடி. ஜேகே டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே உங்க கையை பிடிச்சி உள்ள இழுக்கிறாரு. டேய் என்னடா பண்ற? எதுக்குடி ஓடுற? நீ தானே உள்ள விட மாட்டேன்னு சொன்ன, அதான் நான் என் ரூம் போறேன்.
அந்த தயாங் பையனும் ஜிமின் பையனும் சும்மா வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்கடி. நான் அவனுங்களோன்னு நினைச்சிட்டேன். ஏண்டா உன்னால என் வாய்ஸ் கூடவா கண்டுபிடிக்க முடியல? ஏ, நான் ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன் விட்ரி. சரி வாடி, இதுக்கு மேல பேசுறதுக்கு டைம் இல்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏய் வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் இந்த பாலை குடு. ஜேகே அதை வாங்கி வேக வேகமா குடிக்கிறான். ஏய் எனக்கும் கொஞ்சம் குடுறா. இந்தா, நீங்க அதை வாங்கி பாக்குறீங்க, அதுல கொஞ்சோண்டு தான் இருக்கும். இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? இந்தா, இதையும் நீயே குடி. சரி உனக்கு வேண்டாம்னா கொடு, நானே குடிச்சிடறேன். ஜேகே அதை வாங்கி குடிச்சிடறான். சரி வாடி, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, ஆரம்பிக்கலாம். ஜேகே அவனோட வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைல தூக்கிட்டு போய் பெட்ல தொப்புன்னு போடுறான். டீ ஏன்டா இப்படி பண்ற? ஏய் எதுவும் பேசாத டீச்சலாம், எனக்கு இருக்க முடுக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது. இந்த ஜேகே எனக்கு பயமா இருக்கு, நீ ஸ்லோவாவே ஸ்டார்ட் பண்ணு. அதெல்லாம் முடியாது டீச்சலாம். ஜேகே அப்படியே உங்க மேல நீல் ஆன் பண்ணி அவனோட ஷர்ட்டை மட்டும் வேகமா கழட்டி போட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து கவர் பண்றான். இப்போ உங்க லிப்ஸ்ல அப்படியே சட்டான ஃபோர்ஸா கிஸ் பண்றான். நீங்களும் பேக் கிஸ் பண்றீங்க. இந்த கிஸ் 2 மினிட்ஸா போயிட்டு இருக்கு. இப்போ ஜேகே உங்க நெக்ல கிஸ் பண்ணி பைட் பண்றான். அதை நீங்க செம்மையா என்ஜாய் பண்றீங்க. இப்போ ஜேகே உங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு உங்க பாடி ஃபுல்லா கிஸ் பண்றான். உங்க 2 கையும் நல்லா டைட்டா லாக் பண்ணிட்டு செம்ம ஹாட்டா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்ணிவிட்டு வேறு ஃபீலில் இருக்கீங்க. அப்படியே இன்சர்ட் பண்ணிடுறான். நீங்கள் பெயினில் கத்திடுறீங்க. ஏய் கத்தாதடி, ஜேகே வலிக்குதுடா. அப்படி தான் வலிக்கும், போப்போ சரியாயிடும், கத்தாத. ஸோ ஜேகே இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு அப்படியே ரொம்ப பெயினாக இருக்குது. அவன் விடாமல் உங்களை பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் பெயினில் கத்திகிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களை கத்த விடாமல் அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. அந்த பெயின் எல்லாமே கிஸ்ஸில் தான் காட்டுறீங்க. ஜேகேக்கும் கொஞ்சம் லைட்டாக பெயினாக இருக்குது. அப்படி வந்து உங்களை பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு அந்த ஹார்ட்டான ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் சும்மா அவங்கள வச்சு செய்ன்னு செஞ்சிட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் நீங்களும் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ 2 பேரும் செம்ம ஹார்ட்டாக மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே டார்மிஸ், இந்த ஒன் ஷாட் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய்.